மீனம். மீன ராசிக்காரங்களுக்கு எது? குருவாயூர் கிருஷ்ணர் வழிபாடு, கோவணத்துண்டு போய் வாங்கி வந்துருங்க. ரேவதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி மீனம். குருவாயூருடைய கோவணத்துண்டு வீட்டில் இருந்தாவே மீனத்துக்கு ஏற்றம். பஞ்சவடி அனுமன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அதே போல் சென்னையில் இருந்தீங்கன்னா ஆழ்வார்பேட்டை காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் பேங்க் ஆஞ்சநேயர்னு இருப்பார், அவரை பிடிச்சிக்கிங்க. ஒரே ஒரு வெத்தலை மாலை போட்டுட்டு ஒரு 7 முறை சுற்றிட்டு கம்முன்னு அங்கே திண்ணை இருக்கும், ஜம்முன்னு உட்காந்துட்டு வாங்க. ஈசான மூலையில் உட்காந்துட்டு மனதார என்ன பிரார்த்தனையும் செய்யுங்க, நல்லது நடக்கும். அப்பேற்பட்ட அற்புதம். தொழில் நல்லா வரும் ஜென்ம சனியில். கல்யாண அமைப்பு கைகூடும். வியாபார அனுகூலம் ஏற்படும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அனுகூலம் காணப்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், படிப்பு மாற்றம் ஏற்படும். படிப்பில் இந்த தடையெல்லாம் போயிடும். ஆனால் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தேக ஆரோக்கியம் பார்த்துக்கணும். இரத்த பந்த தேக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஜென்மத்தில் சனி வந்திருக்கு. கழுத்து, முதுகு, சுளுக்கு, ஜாயிண்ட் பெயின், ஷோல்டர் பெயின்லாம் பார்த்துக்கணும். இந்த மருத்து போகிறதெல்லாம் வரும். எக்ஸசைஸ் பண்ணால் வராது. ஞாபக மருதி வரும். கண்ணை பரிசோதனை பண்ணிக்கணும். ராகு 12ல் பெரிய அளவுக்கு செல்வாக்கு. தைரியமாக இருங்க, அது வரும் இது வரும்னு வாங்க. கும்பத்தில் ராகு. என்ன விசேஷம்? ராகு நட்சத்திரம் சதயம் அங்கே இருக்குது. உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம். 6ஆம் இடத்தில் கேது. நிறைய விஷயம் ஆக்கப்பூர்வமான எல்லாத்துலேயும் ஜெயிப்பீங்க. 7.5 சனியில், ஜென்ம சனியில் இவ்வளோ நல்லது நடக்கும், எல்லாம் நடக்கும். அனுப்பிக்கணும்ல, ஹெல்த்தை பார்த்துக்கணும். 22 வயசு கீழே இருக்கிற பசங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பெரியவங்க சொல்லிவிடுங்க. இவங்க தான் வித்தை காட்டிகிட்டே தான் மாட்டிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸால் பிரச்சனை வரும். தெய்வ வழிபாடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அனுமன் சாலிசா கேட்பது, காரிய சித்தி மாலை கேட்பது, நரசிம்மர் காயத்ரி கேட்பதெல்லாம் வேறு லெவலுக்கு ஹெல்ப் பண்ணும். பெரிய அளவு ஜெயம், பெரிய அளவு அனுகூலம் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? மீனம். தொடர்ச்சியாக இருந்த மன கஷ்டங்கள் கண்டிப்பாக 2025ஆம் ஆண்டு படிப்படியாக தீரும். தொழில் சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஜெயம் ஏற்படும். ஏன்னு கேட்கணும். 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சொந்த வீட்டை குரு பார்க்குறார். கேந்திராதிபதி தோஷமான குரு 10ஆம் இடத்தை பார்ப்பது விசேஷம், ஜெயம். ஜெயம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 12ஆம் இடத்தையும் பார்ப்பதனால் விசேஷமான அமைப்பு. மனதில் இந்த பயம் போயிடும்.